வணக்கம் ஜி. வணக்கம் ஜி. இன்னைக்கு என்ன பற்றி பேசுகிறப்போம்? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லவ் மேரேஜ் விசஸ் அரேஞ்ச்டு மேரேஜ் பற்றி பார்க்க போகிறோம். லவ் மேரேஜோடைய சாதக பாதகங்கள், அரேஞ்ச் மேரேஜோடைய சாதக பாதகங்கள், அரேஞ்ச் மேரேஜ் லவ் மேரேஜை வந்து சொசைட்டி எப்படி அவில பார்க்குறாங்க, பெற்றோர்கள் எப்படி பார்க்குறாங்க, சமுதாயம் எப்படி அவில பார்க்குது, ரிலேஷன்ஸ் எப்படி அவில பார்க்குறாங்க, ஓகே, அணுகுறாங்க. இதை பற்றி நம்ம விலாவரியாக பேசுவோம். இப்போ லவ் மேரேஜில் வந்து அதில் இருக்க பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக. ஸோ இப்போ அது லவ் மேரேஜில் நீங்கள் எதெல்லாம் பாசிட்டிவ்ஸ்னு நினைக்கிறீங்க ஜி? லவ் மேரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஜி, ஒரு பொண்ணு ஆகட்டும் இல்லைன்னா பையன் ஆகட்டும், படிப்பிலிருந்து தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஆமாம். எப்படி படிக்கிறாங்க, அவங்களுடைய ஸ்கோர்ஸ் என்ன, அவங்களுடைய எக்கனாமிக் என்ன, அந்த பையனுடைய இன்கம் எப்படி இருக்கும், இது வந்து அந்த பெண்ணு அந்த பையன்கிட்ட இருந்து எல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பா. அப்படி மொத்தத்தில் எது அந்த பையனுடைய கேரக்டர், பிஹேவியர், அவனோட ஹேபிட் எப்படி இருக்குது, இவன் ஃபியூச்சர் பிளான் என்ன, ஷார்ட் டைம் பிளான் என்ன இவனுக்கு அந்த பையனுக்கு அப்படின்னு அந்த பொண்ணு தெரிஞ்சு வச்சிருக்கும். இதே பார்த்தீங்கன்னா அந்த பையனும் அந்த பொண்ணோடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன, எதிர்பார்ப்புகள் என்ன, அந்த பொண்ணுடைய ஃபேமிலி எப்போ ஏற்பட்டது, இது அந்த பொண்ணு நம்மளுக்கு அமைஞ்சதுன்னா சூட் ஆகுமா, நம்ம ஃபேமிலியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகுமா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பையனும் நாம் பேசுறது ஒரு பியூரான தூய்மையான ஒரு இப்போ ரெண்டு பேருமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அவங்களோட எல்லாமே அவங்களோட இன் அண்ட் அவுட் எல்லாமே வந்து ரெண்டு பேருக்குமே வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஒரு லவ் மேரேஜ், ஒரு லவ் வந்து ஒரு 3 years ஒரு 5 years பண்ணும்போது அவங்களோட பிளஸ் என்ன, அவங்களோட மைனஸ் என்ன, அவங்க என்ன பண்றாங்க, அவங்க எப்படி பிஹேவியர் எப்படி இருக்கும், எல்லாமே வந்து ரெண்டு பேருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல ஒளிவு மறைவுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஜாஸ்தியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த பொண்ணுமும் அந்த பையனை பத்தி எல்லா தகவலும் சேகரிச்சு வச்சிருப்போம், அந்த பையனும் அந்த பொண்ணை பத்தி எல்லா தகவலும் சேகரித்து வச்சிருப்பான், ஃபேமிலி பற்றியும் சில விஷயங்கள் தெரிய வந்திருக்கும். ஆமாம், அந்த ஃபேமிலியோட சிச்சுவேஷன்ஸ் எப்படி இருக்குது, அவங்களுக்கு இப்போ சில பேருக்கு அம்மா இல்லாமல் இருப்பாங்க, அப்பா இல்லாமல் இருப்பாங்க, ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ஸோ அவங்களோட எக்கானமி பேஸ் எப்படி இருக்குது, ஸோ நம்ம என்ன ஹெல்ப் பண்ணலாம். இப்போ வந்து அங்கே அப்பா இறந்துருப்பாங்க, ஸோ நம்ம தான் இவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும், அது ஒத்தைக்கு ஒரு பொண்ணாக இருக்கும், ஸோ அவங்க அம்மாவையும் சேர்த்து நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ அந்த மாதிரி அவங்களோட சிச்சுவேஷன்ஸு, அவங்களோட சூழ்நிலை எப்படி இருக்குது, எல்லாமே வந்து ரெண்டு பேருக்குமே ஃபேமிலியை பற்றிய புரிதலும் ரெண்டு பேருக்கும் இருக்கும். இந்த பையனுடைய கெப்பாசிட்டி என்ன, இந்த பையன் எவ்வளவு ஏர்ன் பண்ண முடியும், எர்னிங்ஸ் எவ்வளவு இருக்குது, சேவிங்ஸ் எவ்வளவு இருக்குது, சரிங்களா, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த விஷயத்துல ஒளிவு ஹிடன்ஸ் எதுவுமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ அப்படியே நம்ம அரேஞ்ச் மேரேஜுக்கு வந்தோம் அப்படின்னா இந்த இது அப்படியே அங்கே நெகட்டிவாக இருக்கும். அரேஞ்ச் மேரேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நல்லா டிரான்ஸ்பரண்டாக இருப்பாங்க. எந்த இடத்துலனா அப்பா அம்மா வந்து பெண்ணோட அப்பா அம்மா ஆகட்டும் ரெண்டு பேரும் நல்லா பழகிருப்பாங்க, இன்விடேஷன் கொடுத்து ஊரவே கூப்பிட்டு நல்லா டிரான்ஸ்பரண்டாக மேரேஜ் பண்ணுவாங்க. எந்த இடத்துல அவங்க டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறது இல்லைன்னா பையனுடைய உண்மையான சம்பளத்தை சொல்றது இல்லை, அவங்களுடைய உண்மையான சேவிங்ஸை சொல்றது இல்லை, அவங்களுடைய உண்மையான இன்கம் சொல்றது இல்லை. அதே மாதிரி பெண் தரப்புலையும் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமா இருக்கும். ஆமா, அது வந்து நானே 2-3 இன்ஸ்டன்ஸ் பார்த்துருக்கேன், என் ஃப்ரெண்டுக்கு நிறைய பேருக்கு நடந்திருக்கு. ஸோ அந்த பெண்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இப்போ கூட இருக்கவங்க நிறைய ஏற்றி விட்டுருவாங்க. கண்டிப்பா. ஸோ அவன் சொந்த வீடு வச்சிருக்கான், அவன் அப்படி இருக்கான், இப்படி இருக்கான், அவனுக்கு அங்க நிலம் கிடக்கு, இங்க நிலம் கிடக்கு, அப்படி இப்படின்னு அந்த பொண்ணுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃபாரின் போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆமா, கப்பலுக்கு போறான், அடுத்த மாசம் கப்பல் ஏற போறான், அப்படி இப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ஜாஸ்தி ஆக்கி விட்டு என்கிட்ட பேசிட்டு இருக்காங்க, மேனேஜர் சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் ஆன்சைட் போறதுக்கு வாய்ப்பு இருக்குது, யுஎஸ் போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சோ இதெல்லாம் இப்படி சொல்ற போது, ஆர்வமா இப்படி சொல்ற போது பெண்ணுக்கு இன்னும் எதிர்பார்ப்பு பன்மடங்கு உயர்ந்துருது. ஆமா, அது முதலே பெண்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் இருக்கும். இப்படி எல்லாம் சொல்லி மேரேஜ் அரேஞ்ச் பண்ற போது உறுதி வார்த்தை எப்போ, இதெல்லாம் உறுதி வார்த்தை எப்போ தான் இதெல்லாம் நடக்கும். இப்படி சொல்ற போது அந்த பொண்ணுக்கு இன்னும் எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஜாஸ்தியா. ஆனா அந்த பொண்ணு அந்த ரியாலிட்டி லைஃபுக்குள்ள வரும்போது என்ன ஆகும்னா, என்னடா இவங்க அப்படி சொன்னாங்க, அங்க அப்படி நடக்கும்னாங்க, அங்க வீடு அப்படி இருக்கும்னாங்க, இங்க என்ன இப்படி, இவங்க வந்து நம்ம ஸ்டேட்டஸ் தான் இருக்கிற மாதிரி இருக்குது, இவங்க இங்க பிரச்சனை ஆகும். கண்டிப்பா. இப்ப அவன் கப்பலுக்கு போறேன்னு சொல்லியிருப்பாங்க, இங்க பார்த்தா அவன் கப்பலுக்கு டிலே ஆகும், புரோக்கர் இஷ்யூ இருக்கும், அதனால டிலே ஆகும்.
உடனே இவங்க சொல்லிடுவாங்க அவன் வந்து கப்பலுக்கு போனாதான் நான் இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட் வர ஆரம்பிச்சிரும். ஸோ எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யாத போது அந்த பொண்ணுக்கு பெருத்த ஏமாற்றம் மாதிரி தான் தோணும். இதுதான் அரேஞ்ச் மேரேஜ் லவ் மேரேஜோடைய வித்தியாசங்கள். இப்ப லவ் மேரேஜுக்கு வந்து சமுதாயாவில வந்து அங்கீகாரம் கொடுக்காது, பெற்றோர்கள் அங்கீகரிக்க மாட்டாங்க, சொந்தக்காரர்கள் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் தவிர்த்து ஆறாவில அங்கீகரிக்க மாட்டாங்க. இது வந்து லவ் மேரேஜ்ல. இதுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட் அரேஞ்ச் மேரேஜ்ல இவளுடைய அங்கீகாரம் எல்லாம் இருக்கும். ஆமா, அங்கீகாரம் இருக்கும். ஆனா கல்யாணத்தை முடிச்சுட்டு அந்த கல்யாணத்துல உள்ள செலவு 25 லட்சம் செலவு இவன் தலையில தான் விடும். அது வந்து செலவுங்கிறது இருக்குது அரேஞ்ச் மேரேஜ்ல. அது வந்து பாத்தீங்கன்னா ஆண் வீட்டாருமாகட்டும் பெண் வீட்டாருமாகட்டும் தன்னுடைய கெத்தை காட்ட வேணுங்கிறதுக்காக வேணும்னு செலவு பண்ணுவாங்க. ஆமா, அப்பதான் வந்து பொதுமக்கள் மத்தியில வந்து இல்ல சொந்தக்காரர் மத்தியில வந்து இல்லைன்னா ஃப்ரெண்ட் சர்க்கிள் மத்தியில வந்து இவ வந்து பெரிய இடத்துக்கு கொடுக்குறாங்க, நல்ல இடத்துக்கு கொடுக்குறாங்க. பையன் 6 மாசம் கழிச்சு ஆன் சைட் போறான், பொண்ணுக்கு இவ்வளவு இன்கம், பையனுக்கு இவ்வளவு இன்கம்ன்ட்டு எல்லாம் பெருமைக்காக எல்லாம் பண்ணுவாங்க. கரெக்ட். இப்போ லவ் மேரேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் வருமானா கண்டிப்பா வரும். ஏன்னா அவங்களுக்கு வந்து இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக்கா சப்போர்ட் பெற்றோரோட இருந்து கண்டிப்பா கிடைக்காது. சொசைட்டி அவையில வந்து தனிமை தான் படுத்தி வச்சிருப்பாங்க. அவை வந்து ஒரு நல்ல வேலைக்கோ இல்ல நல்ல ஒரு தொழிலோ செஞ்சு அவை வந்து தானா முன்னேறி ஒரு சொசைட்டில ஒரு அந்தஸ்துக்கு வர வரைக்கும். ஆமா, அதாவது அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேஜுக்கு போற வரைக்கும் அந்த சொசைட்டி வந்து அவங்கள வந்து கடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். இதுக்குதான் நான் இப்படி சொன்னேன், இதுக்குதான் லவ் பண்ணாதான் சொன்னேன், லவ் பண்ணி இவ்வளவு கெட்டாதான் சொன்னேன், அவனை கெட்டாதான் சொன்னேன், அவன் இப்படிதான் இருப்பான், அவன் ஃபேமிலி இப்படிதான், அப்படி இப்படின்னு அந்த ஒரு விஷயத்தையே குத்தி 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 அவங்க ஒரு ஸ்டேஜுக்கு போற வரைக்கும் அதை வந்து பிங் பாயிண்ட் பண்ணி காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க லைஃப்ல வந்து ஓரளவுக்கு நல்லாவே சக்சஸ்ஃபுல்லா வந்த பிற்பாடு தான் சொசைட்டி அவங்களுக்கு ஒரு ரெகக்னைஸ் பண்ணும். ஆமா, கண்டிப்பா. பெற்றோர்களும் அவங்களை வந்து ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. ரிலேஷன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ரெகக்னேஷன் கண்டிப்பா அந்த டைம்ல தான் கிடைக்கும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா லவ் மேரேஜ்ல எப்படின்னா அரேஞ்ச்டு மேரேஜ்ல வந்து ரெகக்னேஷன் எல்லாம் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அவன் தடுமாறி அவன் அந்த கடனெல்லாம் அடைச்சி முடிச்சு அவன் எந்திரிச்சு வந்து நின்னதுக்கு அப்புறம் தான் ஒரு 5 வருஷம் கழிச்சு தான் அவன் பெருமூச்சே விட முடியும். லவ் மேரேஜ்ல வந்து இனிஷியலா ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க பினான்சியல் ரீதியானு நம்ம ஒரு பாதகத்தை சொன்னோம். இப்போ அரேஞ்ச்டு மேரேஜ்ல வந்து எந்த மாதிரி பாதகங்கள் இருக்கலாம்? அரேஞ்ச் மேரேஜ்ல வந்து என்னன்னாச்சு, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பொண்ணு வந்து 25 வருஷம் வாழ்ந்த வீட்டுல இருந்து, அது எப்படின்னா அந்த பொண்ணு வந்து அந்த ஒரு 25 இயர்ஸ் 23 இயர்ஸ் வந்து அது ஃபுல் அண்ட் ஃபுல் அதோட ஹேபிட்ஸு, அதோட கல்ச்சரு, அது ஏன்னா ஒத்தைக்கு ஒரு பொண்ணாக இருந்துக்கலாம், 2 பொண்ணுங்க இல்லை ஒரு பசங்க, அது எந்த மாதிரி இருந்தாலும் அந்த சரௌண்டிங், அந்த ஒரு 4-5 பேர் ஃபேமிலி அப்படிங்கிற சரௌண்டிங், அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த ஒரு சேஃப் ஜோன் சொல்லுவோம்ல, அந்த ஜோன்ல இருந்து கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணு வந்து வெளியே வரும்போது அதுக்கு வந்து பயம் ஃபர்ஸ்ட் ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா அரேஞ்ச் மேரேஜ்ங்கும் போது பயம் ஜாஸ்தியா இருக்கும், எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த இதுல வந்து அது உள்ள போகும்போது ரொம்ப வந்து கஷ்டம் அது மிங்கிள் ஆகிறதுக்கு. ஃபர்ஸ்ட் அந்த டைமை வந்து ஸ்பேஸும் டைமும் அந்த பொண்ணுக்கு கண்டிப்பா கொடுக்கணும். ஏன்னா அது கொஞ்சம் டைம் எடுக்கும் அந்த ஃபேமிலி கூட மிங்கிள் ஆகி அவங்களோட ஹேபிட்ஸ் எப்படி இருக்கு, அவங்க எப்படி இருக்காங்க. இப்ப சில ஃபேமிலி வந்து 6 o'clock எழுந்திருவாங்க, சில பேர் கொஞ்சம் லேட்டா எழுந்திப்பாங்க. ஸோ அந்த லைஃப் ஸ்டைலுக்கு இவ தன்னை மாத்திக்கிறணும் கண்டிப்பா. ஸோ அவங்க வந்து விவசாயம் பண்ணுற ஃபேமிலியாக இருப்பாங்க. ஸோ அவங்க திடீர்னு காலைல 5 மணிக்கு இல்லை 6 மணிக்கு எழுந்துச்சி இதுக்கு போயிடுவாங்க. இவ வந்து பேசிக்காக டவுனில் வந்த பொண்ணாக இருக்கலாம். ஸோ அவள் வந்து டெய்லி ஒரு 8 மணிக்கு எழுந்துச்சி காலேஜ் போகிற டைம் அந்த மாதிரி அவள் லைஃப் ஸ்டைல் இருக்கலாம். ஸோ எப்போவுமே அந்த ஃபுல் அண்ட் அந்த 24 இயர்ஸோட லைஃப் ஸ்டைலை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணி ஒரு ஃபேமிலிக்குள்ளே வர்றதுங்கிறது ஒரு பெரிய கஷ்டம். ஸோ அதுக்கான டைமையும் ஸ்பேஸையும் இவங்க தான் கொடுக்கணும். ஸோ அந்த டைம்ல தான் இருக்கிறதுல அதிகமான கான்ஃப்ளிக்ட்ஸ், அதிகமான சண்டை வந்து அந்த டைம்ல தான் வரும். அந்த ஒரு 6 month 1 year அந்த சண்டை ரொம்ப இருக்கும்போது அதுக்கு சப்போர்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் யாரு, ஹஸ்பண்ட். ஏன்னா அவன் இருக்கிற எல்லாத்தையும் விட்டுட்டு உன்னை நம்பி தான் வர்றான். ஸோ அப்படிங்கிற போது நீ அதை வந்து சப்போர்ட் பண்ணணும்.
சப்போர்ட் பண்ணி சரி அப்படிதான் பண்ணுவாங்க, கொஞ்சம் பொறுமையா இரு. ஏன்னா நீயும் அந்த இடத்துல உன்னை நம்பி ஒருத்தி வர்றா, அவளை நீயும் சேர்ந்து புண்படுத்த ஆரம்பிச்ச அப்படின்னா அவ எங்க போவானே தெரியாது. ஸோ அவளுக்கு அந்த ஸ்பேஸோ அந்த விஷயத்த அவ யார்ட்டையும் சொல்லவும் முடியாது. ஏன்னா இப்போ வெளியூர்ல இருந்து மேபி கண்ணை முடிச்சு வந்திருக்கலாம். ஸோ அவளை சுத்தி இருக்க எல்லாருமே அவளுக்கு புதுசு, ஒரு பக்கத்து ஊர்ல இருந்து வந்திருக்கலாம். அப்படிங்கும்போது அந்த ஏரியா, அந்த மக்கள் எல்லாருமே புதுசு. டோட்டலா அவளோட அந்த ஜோனே சுத்தமா மாத்திட்டு இங்க வரும்போது அப்போ அவளுக்கான ஸ்பேஸை நீங்க கண்டிப்பா கொடுக்கணும். கண்டிப்பா. இதுல வந்து தவறும் பட்சத்துல வந்து அந்த பொண்ணோ ஆணோ வந்து பாத்தீங்கன்னா ரிலேஷன் கிட்ட சொல்லவோ இல்ல வந்து பெற்றோர்கள்ட்ட சொல்லவோ இது வந்து பூம் ஆயிரும் இந்த பிரச்சனை. ஆமா, அது வந்து பிரச்சனை. அது லவ் மேரேஜா இருக்கட்டும், அரேஞ்ச்டு மேரேஜா இருக்கட்டும், உங்களுக்குள்ள வந்து இன்ட்ரெஸ்ட் ஆஃப் கான்ஃபிளிக்ட் வருதுன்னா நீங்களே உட்கார்ந்து பேசி எந்த அளவுக்கு சால்வ் பண்ண முடியுமோ, யாரோ ஒருத்தர் விட்டு கொடுங்க ஒரு விஷயத்துல, ஒரு விஷயத்துல இன்னொருத்தர் விட்டு கொடுக்கட்டும். இதை வந்து சரிசமமா அட்ஜஸ்ட் பண்ணி போனா பிரச்சனை இல்லாம இந்த மேரேஜும் சுமூகமா இருக்கும், லவ் மேரேஜா இருந்தாலும் சுமூகமா இருக்கும். அதுல எந்த இடத்துல பிரச்சனை வருதுன்னா நீங்க வந்து டென்ஷன் ஆயோ இல்ல ஈகோனாலயோ உங்க பெற்றோர் இடத்துல கொண்டு போய் இந்த விஷயத்தை சொல்லும் போதோ இல்ல வந்து நாம வந்து உயிருக்கு உயிரா நினைக்கிற ஒரு ரிலேஷன் கிட்ட போய் இந்த தகவலை பரிமாற்றும் போதோ அந்த ரிலேஷன் அந்த ஸ்டாண்ட்ல எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. எந்த இன்டென்ஷன்ல உங்களுக்கு அறிவுரை சொல்றாங்கன்னு தெரியாது. கண்டிப்பா நல்ல இன்டென்ஷன்ல உங்களுக்கு அறிவுரை சொல்றாங்களா இல்ல வந்து உங்களை வந்து யூஸ் பண்றாங்களாங்கிறது தெரியாது. ஸோ அது என்னன்னா இப்போ ஒருத்தவங்க உங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை, இது உங்களோட லைஃப். கரெக்ட். ஸோ அப்படிங்கும்போது எந்த குறையா இருந்தாலும் சரி, எந்த நிறையா இருந்தாலும் சரி, அதை வந்து உங்களுக்குள்ளே வச்சுக்கணும். கரெக்ட். அதை நீங்க உங்க அப்பா அம்மாட்ட ஷேர் பண்றதோ இல்ல பையன் வந்து அவங்க அப்பா அம்மாட்ட ஷேர் பண்றதோ தப்பு. ஏன்னா இது உங்க லைஃப். கரெக்ட். சரியா? அதுல வந்து இன்கேஸ் அது வந்து உங்களால் ஹேண்டில் பண்ண முடியலை, அது அவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகுது அப்படிங்கும்போது நீங்கள் சொல்லலாம். ஆனால் நீங்கள் சின்ன சின்ன பிரச்சனைக்கும் நீங்கள் அவங்கள்ட்ட போய் சொல்லும்போது அவங்களோட மென்டாலிட்டி எப்படி மாறும் அப்படின்னா, இவ இப்படிதான். இது 2 மேரேஜுக்குமே பொருந்தும், லவ் மேரேஜுக்கும் பொருந்தும், அரேஞ்ச் மேரேஜுக்கும் பொருந்தும். என்ன அப்படின்னா இப்போ அந்த பையன் ஒரு தப்பு பண்ணுறான், இல்லை அந்த பொண்ணு தப்பு பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் வந்து அந்த பொண்ணு தப்பு பண்ணுது, இன்கேஸ் அது உங்களுக்கு வந்து ஒரு சின்ன தப்பு தான், அது ரொம்ப பெரிய தப்புலாம் இல்லை. ஸோ ஒரு சின்ன தப்பு பண்ணுது, அதை நீங்கள் போய் உங்கள் அம்மாட்டையும் உங்கள் அப்பாட்டையும் சொல்லும்போது நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் உங்கள் ஒய்ஃப் கூட நீங்கள் சேர்ந்துக்குருவீங்க. ஏன்னா நீங்கள் வந்து நம்ம சண்டை போடுவோம் சேருவோம், அது நம்மளுக்குள்ள ஒரு நாள்ல முடிகிற பிரச்சனை. ஆனால் நீங்கள் அந்த விஷயத்த உங்கள் அம்மாட்டையும் உங்கள் அப்பாட்டையும் சொல்லும்போது நெக்ஸ்ட் டைம் அவங்க அந்த பையன் வீட்டுக்கு வரும்போதோ இல்ல இந்த பொண்ணு அவங்க வந்து சொல்லி காட்டுற பிரச்சனை வந்து அவங்க பாக்குற பார்வையே மாறிடும். கண்டிப்பா ஒரு சின்ன பிரச்சனை தான், ஆனா அதை உங்களுக்குள்ளே சால்வ் பண்ணிட்டீங்கன்னா அது ஒண்ணுமே இல்லை. ஸோ அதை நீங்க வந்து அவங்கள்ட்ட சொல்லும் போது அவங்க பாக்குற பார்வை மாறிடும். அவங்க ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் அந்த தப்பை தான் சுட்டி காட்டி எல்லாத்துக்கும் அங்க ஒரு பிரச்சனையாகும். என்ன, நீ எதுக்கு உங்க அம்மாட்ட போய் சொன்ன, நீ எதுக்கு உங்க அப்பாட்ட போய் சொன்ன, இது நம்மளுக்குள்ளே பேச முடிக்க வேண்டியதானே, இது சின்ன பிரச்சனை தானே. சின்ன பிரச்சனையா இருக்கிறது உங்களுக்குள்ளே பேசி தீர்த்துக்கிறது ரொம்ப பெஸ்ட். அது லவ் மேரேஜா இருந்தாலும் சரி, அரேஞ்ச் மேரேஜா இருந்தாலும் சரி, நாம் சொல்றது இது வந்து காமன். ஆமா, அது என்னன்னா உங்க லைஃப் உங்க கையில இருக்குது. நீங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஹேண்டில் பண்ண நீங்க பழகிக்கணும். நீ அது ஒரு லிமிட்டுமா, இது நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாது, இதுக்கு ஒரு ஆள் உள்ள வந்தாதான் இது ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் போது நீங்க உங்க அப்பாட்டையோ உங்க அம்மாட்டையோ சஜஷன் கேட்கறது பெட்ரு. அதுவும் சஜஷனாக தான் கேட்கணுமே ஒழிய அவங்க சொல்றதை அப்படியே கேட்கக்கூடாது. அவங்க சொல்றது கரெக்டா தப்பான்னு நீங்க அனலைஸ் பண்ணி அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் ஒரு பிரச்சனையா இருக்கும்போது. ஸோ எந்த ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, அவங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு விஷயத்த அவங்களுக்குள்ளேயே முடிக்கணும். அந்த பிரச்சனையை விட்டு கொடுத்துட்டு போயிட்டா பிரச்சனை இல்லை. என்ன ஒரு 2 நிமிஷம் அவங்க கோவப்படுவாங்க, இல்ல நீங்க கோவப்படுவீங்க. ஸோ அந்த கோவம் வந்து 5 நிமிஷம் 10 நிமிஷம் அவ்வளவுதான் இருக்க போகுது. ஏன்னா நீங்க 2 தான் சேர்ந்து வாழ போறீங்க. நீங்க அதை கொண்டு போய் நீங்க இன்னொரு ஆள்கிட்ட சொல்லும் போது இந்த இடத்துல வந்து ஆணை விட்டு கொடுத்து போறதுல தவறு இல்லைன்னு என்னுடைய கருத்து. ஏன்னா அந்த இடத்துல பேசிட்டு ஆண் வந்து பாத்தீங்கன்னா வெளியே போயிருவா அப்படி ஹஸ்பண்ட். கண்டிப்பா. ஆனா பெண்ணு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹேஸ்டிங் என்வரன்மெண்ட்டுக்குள்ளேயே தான் இருந்தாங்க வைப்பாங்க. அதைத்தான் அவிதா ரொம்ப பூம் பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்து பெரும்பாலும் ஆண்களே விட்டு கொடுத்து போறதுல எந்த தவறும் இல்லை. நம்மளுடைய ஃபேமிலின்னு நினைச்சு பார்க்கணும். அப்படி இல்லை. அது என்னன்னா அவங்க நீங்க விட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அவங்க தன்னால விட்டு கொடுத்துருவாங்க. அவ்வளவுதான் ஃபேமிலியா. அதுதான் ஆக்சுவலா இங்க இருக்கிற ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபார்முலா.
நீங்க ஸ்டார்டிங்ல விட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க தன்னால விட்டு கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. சரி இந்த மனுஷன் இப்படிதான், சரி போயிட்டு போறது. இதெல்லாம் வந்து ஓவர் நைட்ல நடக்குமானா கண்டிப்பா நடக்காது. ஒரு குறைஞ்சது 1 year வேணும். அந்த 1 year தாண்டதுதான் உங்களுக்கு பெரிய டாஸ்கே. ஸோ லவ் மேரேஜா இருந்தாலும் சரி, அரேஞ்ச் டெஸ்ட் மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு 1 year வந்து கம்பல்சரி சண்டை வரும், பெரிய பெரிய சண்டை வரும், நீ எனக்கு வேண்டாங்கிற அளவுக்கு சண்டை வரும். ஆனா அவன் இல்லைன்னா நம்ம லைஃப் என்ன ஆகும் அப்படிங்கறத நம்ம யோசிச்சு கொஞ்சம் பொறுமையா இருந்தாலும் எல்லாமே சால்வ் ஆயிரும். இன்னொன்னு, உங்க பிரச்சனைக்குள்ள நீங்க அடுத்த ஆட்களை அதுதான் மெயின் உள்ள விடாதீங்க. ஏன்னா அவி வந்து எந்த இன்டென்ஷன்ல வராங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. அவங்க என்ன சொன்னாலுமே நீங்க அதை அப்படியே நம்ப கூடாது. அனலைஸ் பண்ணி சரி பார்க்கலாம், சரி இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற உங்களுக்கு 100% ஷுவரா இருந்தா மட்டும் அதுக்குள்ள வந்து போங்க. இந்த அரேஞ்ச்டு மேரேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா மெயினா ப்ராப்ளம் வருது. நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த பொண்ணு எதிர்பார்ப்போட வருது, வந்த பிற்பாடு வந்து இந்த ஃபேமிலிக்குள்ள தன்னால இருக்க முடியல, ஹஸ்பண்டை வந்து அப்ரோச் பண்ற அப்படி வா தனி குடித்தனம் போகலாம், பிரச்சனையே ஆரம்பிக்கிறது அந்த இடத்துலயும் நான் நினைக்கிறேன். ஆமா கரெக்ட். இப்போ லவ் மேரேஜா இருந்தாலும் சரி, அரேஞ்ச் மேரேஜா இருந்தாலும் சரி, இந்த பிரச்சனைகள் வந்து இருக்குது. அது எப்படின்னாச்சு, அவங்க வந்து உனக்காக அந்த 25 yearsோட ஜோனை விட்டுட்டு இவங்க வராங்க. ஆனா அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னா, நான் உனக்காக வந்தேன்ல 25 years ஜோனை விட்டுட்டு நீ எனக்காக செப்பரேட் ஆகி வா அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்பல்ஷன் பண்றாங்க. அது வந்து இவங்க பண்ற தப்பு. அதை கம்பல் பண்ணக்கூடாது. நீ வந்து அதை நேச்சுரலா நடந்தா அது பிரச்சனை இல்லை. இப்போ உனக்கு ஒரு ஜாப் கிடைச்சிட்டு நம்ம வெளியூர் போக வேண்டியது இருக்குது, ஸோ அது ஒரு சிச்சுவேஷனா இருக்குது, அது அப்படிதான் பண்ணணும் அப்படிங்கும்போது ஓகே, தாராளமா இவனும் செப்பரேட் ஆகி வரலாம். ஆனா நான் வந்தேன்ல 25 years அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நான் வந்தேன்ல என் வீட்டை விட்டு, அதே மாதிரி நீயும் வா அப்படிங்கிற கம்பல்ஷன் வந்து இங்க பெரிய தப்பு. அதைய வந்து என்ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ஆமா, அது என்னன்னா சிச்சுவேஷன்ஸ் இருக்கலாம், நிறைய சிச்சுவேஷன் இருக்கும். இன்கேஸ் அந்த பையன் கூட ஒரு 3 பேர் பிறந்திருக்காங்க, 3 பசங்க அப்படின்னா எல்லாரும் ஒரே வீட்டுல இருக்கிறதுக்கு சாத்தியம் இல்லை. சோ இவங்க வெளியே வரலாம். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வெளியே வர்றது வேற. அதுக்குன்னு எவ்வளவு சண்டை வந்தாலும் நிறைய டாக்ஸிக்ஸ் மாமியார்லாம் இருக்காங்க, அவங்களெல்லாம் சமாளிச்சு இருக்கிறது கஷ்டம். இருந்தாலும் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது நீங்க முடிவு பண்ணிக்கலாம். அது உங்க ஹஸ்பண்ட பேசி அவங்களும் அதை ஒத்துக்கணும். ஓகே, நம்ம அம்மா பண்றது தப்பு தான், அம்மாவுக்கும் இவளுக்கு செட் ஆகாது, ஸோ இப்போ நம்ம தனியா போறது பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஓகே இது கரெக்ட் தான் அப்படின்னு அவங்க நம்பிட்டாங்க அப்படின்னா அங்க பிரச்சனை கிடையாது. ஆனா நான் விட்டுட்டு வந்து அதனால நீயும் விட்டுட்டு வா அப்படின்னு கம்பல் பண்ணக்கூடாது. அந்த இடத்துல ஈகோ கிளாஸ். ஆமா, அங்கதான் ஸ்டார்டே ஆகும் பிரச்சனையே. ஒரு 2 months போகும், உடனே அந்த பொண்ணு நினைடும் நான் அந்த நீங்க வாங்க நம்ம அங்க போவோம் இங்க போவோம் நம்ம செப்பரேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பேசும்போதுதான் அங்க பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். இவன் அது அந்த விஷயத்த அம்மாட்ட போய் பேசுவான், அவங்க ஏதாவது சொல்லுவாங்க, அதை திரும்ப இவங்கள்ட்ட சொல்லுவான், அப்படியே பேசி சொல்றது 2 மேரேஜுக்குமே பொருந்தும். லவ் மேரேஜ் லவ் கம்ஸ் அரேஞ்ச்டு மேரேஜுக்கும் பொருந்தும். ஆமா, அரேஞ்ச்டு மேரேஜுக்கும் அது ஒரு நேச்சுரலா நடந்தா பிரச்சனை இல்ல. ஒரு சிச்சுவேஷன், எல்லாத்துக்குமே ஒரு சிச்சுவேஷன்ஸ் இருக்கு. ஆனா நீங்க அதை கம்பல் பண்ணக்கூடாது. அது நேச்சுரலா நடக்குது, இல்ல அது அப்படிதான் பண்ணணும், செப்பரேட் தான் பண்ணி ஆகணும், செட் ஆக முடியுது, அம்மாக்கும் ஒய்ஃபுக்கும் செட் ஆக முடியுது, சரி அவனுக்கே தெரியுது. இப்ப பசங்களுக்கு ஒரு லிமிட்டுக்கு மேல தெரியும், இது வந்து சக்சீட் பண்ணணும் அப்படின்னா நம்ம செப்பரேட் ஆகிறது பெட்ரு அப்படின்னு தெரிஞ்சா அவன் ஒத்துக்கிறதா போறான். ஆனா நீங்க கம்பல் பண்ணும்போது அவன் வேணுக்குனே ஒத்துக்க மாட்டான். சில பேரு அதுதான். அது எப்படி நீ சொல்லி நான் கேட்கணுமா? அதுதான் ஈகோ. அந்த ஈகோ உள்ள வந்துரும். அத வந்து நீங்க காலப்போக்கில் அதை அவனே புரிஞ்சுக்கிருவான். ஓகே, ஒரு 1 year போகுது, ஒரு 2 years போகுதுன்னா அவனுக்கே தெரிஞ்சிரும். ஓகே, நம்ம அம்மா பண்றது தப்பு, இவ சொல்றது கரெக்ட், சரி அப்ப நம்ம தனியா போயிடுவோம், சிச்சுவேஷன் இப்படி கரெக்டா இருக்குது, சரி அப்ப நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி அவனுக்கே தெரிஞ்சிடும். ஆனா நீங்க அதை கம்பல் பண்ண அது என்ன இவ சொல்லி கேட்கறங்கிற ஈகோ வந்து அவனுக்குள்ள வந்துருது. ஸோ அது வந்து நீங்க கரெக்டா ஹேண்டில் பண்ணணும். இங்க எல்லாமே நீங்க அந்த டைம்ல எடுக்கிற டெசிஷன் பொறுத்து தான் இருக்குது. கரெக்டா ஹேண்டில் பண்ணி நீட்டா ஒரு டெசிஷன் எடுங்க. பொறுமையா ஃபர்ஸ்ட் யோசிங்க. ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணக்கூடாது. அரேஞ்ச்டு மேரேஜ்ல என்ன பியூட்டினா,
நீங்க சொன்ன மாதிரி ஒரு 25 இயர்ஸ் 27 இயர்ஸ் தன்னுடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு ஒரு பொண்ணு வந்து ஒரு புது வீட்டுல வந்து அந்த புது வீட்டோட அனுசரிச்சு அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போற விதம் இருக்குதுங்களா, அதுல இருக்கிற பியூட்டி பிரமாதம். அது வந்து அது வந்து நாம பேசிய இது பண்ண முடியாது. ஆமா, அது வந்து சக்சீட் பண்றதெல்லாம் பெரிய விஷயம். ஏன்னா அந்த சுத்து வட்டாரம், அந்த ஊரு, அந்த சுத்தி இருக்கிற எல்லாமே ஸ்லாங்ல முதற்கொண்டு ஸ்லாங்கு, அவங்க சில நேரம் ஒரு ஊரு சைடு பேசுறது அந்த வேர்டு வந்து இங்க கொஞ்சம் ஹார்ஷா இருக்கும். அவங்க அதை நார்மலா யூஸ் பண்ணுவாங்க, பட் அதே வேர்டை இங்க கொஞ்சம் ஹார்ஷா யூஸ் பண்ணுவாங்க. அப்படிங்கும் போது அங்கேயே நிறைய பிரச்சனை ஒரு ஸ்லாங்லயே. ஆனா அதெல்லாம் பொறுத்து அந்த பொண்ணு அதை ஹேண்டில் பண்ணி அந்த குடும்பத்தை நெக்ஸ்ட் லெவல், தன்னுடைய ஹஸ்பண்டுக்கு எது பிடிக்கும் பிடிக்காது, அதே மாதிரி ஹஸ்பண்ட் வைஃபுக்கு தகுந்த மாதிரி. அதுதான் அதுக்கு தான் இந்த பாயிண்ட சொல்ல வரேன். என்ன அப்படின்னா, அவங்க உங்களுக்காக சேஞ்ச் ஆகி அவங்க அந்த ஜோனை விட்டு வெளியே வரும்போது நீங்க ஸ்பேஸ் கொடுக்கணும். இப்போ அந்த மாதிரி சக்சீட் ஆனவங்களை நீங்க போய் பாத்தீங்கன்னா அந்த ஹஸ்பண்டோ இல்ல அந்த மாமியார் மாமனாரோ அந்த ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. நீ உடனே வந்து நீ என் ஃபேமிலிக்கு தக்கன மாறு, நீ உடனே நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணு அவங்க சொல்ல மாட்டாங்க. ஒரு 6 மந்த்தோ 1 இயரோ ஒரு டைம் கொடுத்து அவங்க அதுக்கு தக்கன கொஞ்சம் கொஞ்சமா மாறுவாங்க. மாறி அதுக்கப்புறம் அவங்க இந்த லைஃப் ஸ்டைலுக்கு மாறிடுவாங்க. ஸோ அந்த டைமும் ஸ்பேஸும் வந்து ஹஸ்பண்ட் தான் கொடுக்கணும். ஸோ அந்த டைம்ல உங்க அம்மாவே உங்க ஒய்ஃபை ஏதாவது சொல்லும் போது கூட அவ இப்பதானே வந்திருக்கா, கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கிடுவா. ஒரு மாரல் சப்போர்ட் இருந்தா கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா என்ன அப்படின்னா, அவங்க யாரை நம்பி வந்திருக்காங்க? இது ஒரே ஆன்சர், கணவனை நம்பித்தான். ஒரே கொஸ்டின் தான். அவங்க நம்பி வந்திருக்கிறது உங்களை தான். ஸோ என்ன நடந்தாலும் நீங்க தான் காரணம். இது வந்து பாத்தீங்கன்னா இப்படி நீங்க விட்டு கொடுத்து போறதுல தப்பே இல்ல. இது அரேஞ்ச்டு மேரேஜ். லவ் மேரேஜ்ல நெகட்டிவ் இருக்குதானா? கண்டிப்பா இருக்குது. சந்தர்ப்பவாத காதல்ல நிறைய அந்த பையனை ஒரு எதிர்பார்ப்போட லவ் மேரேஜ் பண்ணி அந்த எதிர்பார்ப்புக்கு இந்த பொண்ணோ பையனோ உடன்படாத பட்சத்துல வந்து 6 மாசத்துல 1 வருஷத்துல இல்ல 3 மாசத்துலயே பிரிஞ்சுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆமா, அது என்னன்னாச்சு, இப்போ அவன் நினைப்பா இவ்வளவு படிச்சிருக்கான், இவன் இப்படி பண்ணிடுவான் அப்படி பண்ணிடுவான். பசங்களும் சில பேர் இருக்காங்க, அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்றதுக்காண்டி அவனோட கேரக்டரை கொஞ்சம் டோட்டலா சேஞ்ச் பண்ணி அவன் நல்லவன மாதிரியே காமிச்சிக்கிறான். ஆனா மேரேஜ் முடிஞ்சு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் தெரியும் தலைவன் வேற ரகம் அப்படின்னு. அப்போ அவனோட அந்த கலர் சேஞ்ச் ஆகும் போது அந்த இடத்துல பிரச்சனை வருது, கண்டிப்பா வரும். இது ஒண்ணு. சோ நீ வந்து லவ் பண்ணும் போதே நான் இப்படிதான், நான் இதெல்லாம் பண்ணுவேன், நான் இதெல்லாம் பண்ணுவேன், இந்த ஹேபிட் எனக்கு இருக்குது, நான் அப்பப்ப கரக்கடியுமே தான் அடிப்பேன், அதை ஓப்பனா நீ என்ன பண்ணுவே அதை ஓப்பனா சொல்லிடு. அதை சொன்னீங்கன்னா உன் லைஃப் வந்து ஸ்மூத்தா போகும். இன்னொரு இடத்துல எந்த இடத்துல பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னா, லவ் மேரேஜ்ல அந்த பொண்ணு வந்து இந்த பையன் மேல ஓவர் எக்ஸ்பெக்டேஷன், அதாவது மேரேஜுக்கு அப்புறம் லவ் மேரேஜுக்கு அப்புறம் இந்த பையனுக்கு இவ்வளவு எஜுகேஷன் இருக்குது, ஆன் சைட் போறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா நல்ல ஒரு கார்பரேட் கம்பெனில வேலைக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பேக்கேஜ் அதிகமா இருக்கும், அதை வச்சு நம்ம குடும்பத்தை நல்லா கொண்டு வரலாம்னு நினைக்கிறபோது அந்த பையனுக்கு ஒரு அன்பார்ச்சுனேட் இல்லாம அன்பார்ச்சுனேட்டா ஏதோ ஒன்று நடந்தது, அந்த குறிப்பிட்ட வேலைக்கு சேர முடியாதையோ இல்லை குறிப்பிட்ட லெவலுக்கு அந்த பொண்ணு எதிர்பார்க்கிற அளவுக்கு ஃபினான்சியல் ரீதியாக கொண்டு போக முடியாத பட்சத்தில் ஒரு 6 மாதத்துலேயோ இல்லை 1 வருஷத்துக்குள்ளேயோ அந்த பொண்ணு வந்து இவனுடைய கெப்பாசிட்டி இவ்வளவுதான் நினச்சி பிரியறதுக்கு விழும்பு நிறைய இருக்கிறாங்க. இதுதான் நான் சொல்கிறது என்னென்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ்டான ஒரு சந்தர்ப்பவாத லவ் மேரேஜ். அதை வந்து இது இந்த இடத்துல வந்து அந்த பையன் சக்சஸ் ஆகிற வரைக்கும் அந்த பொண்ணு உறுதுணையா இருக்கணும். இதே வந்து வைஸ் வர்சா எப்படின்னா அந்த பையன் வந்து அந்த பொண்ணு சக்சஸ் ஆகிற வரைக்கும் உறுதுணையா இருக்கணும். ஆமா, அங்க அரேஞ்ச் மேரேஜ்னா அவளுக்கான ஸ்பேஸையும் டைமையும் கொடுக்கணும். லவ் மேரேஜ்லயும் பையனுக்கான அந்த ஒரு டைமையும் ஸ்பேஸையும் பொண்ணு கொடுக்கணும். நீ எடுத்த உடனே அம்பானிலாம் ஆயிர முடியாது. இதுலயுமே வீட்டை விட்டு போட்டு வந்திருக்கீங்க, ஊரை எதிர்த்து தான் பண்ணி இருக்கிறாங்க. ஆனா இருந்தாலும் அந்த பையனுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். கண்டிப்பா. அது என்னன்னா எடுத்த உடனே டப்புன்னுலாம் மேல வந்து முடியாது. கண்டிப்பா இப்போ கார்பரேட் கம்பெனில போனாலுமே எடுத்த உடனே என்ட்ரி லெவல்ல தான் ஒர்க் பண்ண முடியும். என்ட்ரி லெவல் பேக்கேஜ் 6 lakhs per annum 8 lakhs per annum ஜாஸ்தி. நான் சொல்றது ஜாஸ்தி. 3 lakhs 4 lakhs தான். அதுல தான் படிப்படியா டீம் லீட், சூப்பர்வைசர், டீம் லீட், மேனேஜர், அதுக்கு அப்புறம் தான் அடுத்த லெவல் டெலிவரி மேனேஜர். அதான் சொல்றேன், பொறுமையா எதுலயும் பொறுமை வேணும். கண்டிப்பா. அவன் உடனே பெரிய ஆனா அவன் கொள்ளடிச்சு தான் வந்து கொடுக்கணும். அதனால எங்கேயுமே ஸ்ட்ரகிள் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். ஸ்ட்ரகிள் நீங்க வந்து ஃபேஸ் பண்றதுக்கு தயாரா இருக்கணும். லவ் மேரேஜோட இப்போ நீங்க அரேஞ்ச் மேரேஜோட பியூட்டியை சொன்னீங்க. அது வந்து
இது பெண்கள் வந்து இப்படி கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வராங்க, வந்து அவங்க அந்த குடும்பத்தோட இதையே சேஞ்ச் பண்ணி கொண்டு வரணும். லவ் மேரேஜ்ல என்ன பியூட்டி அப்படின்னா அவங்க வந்து அந்த ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ண பழகிக்கணும். ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணிட்டு சக்சஸ் ஆகிற வரைக்கும் அந்த பையனோட உறுதுணையா இருக்கணும். கரெக்ட். அந்த ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணி, ஏன்னா 1000 பிரச்சனை வரும். ஏன்னா உங்களுக்கு வந்து அரேஞ்ச் மேரேஜ்லயாட்டும் ஒரு ஸ்ட்ரகிள் வருதுன்னா அதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஆட்கள் இருப்பாங்க. கரெக்ட். அப்பா அம்மா ரிலேட்டிவ் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா லவ் மேரேஜுங்கும் போது ஒருத்தரும் சப்போர்ட் பண்ணுவாங்க. நீ தானே பண்ண, நீயே சமாளிச்சுக்கோ அப்படிம்பாங்க. ஸோ அந்த இடத்துல வரும்போது நீங்களா ஸ்ட்ரகிள் பண்ணி நீங்களா சக்சீட் ஆகிற வரைக்கும் 2 பேரும் ஒன்று உங்களுக்கு அவங்க தான் தோணை, அவங்களுக்கு நீங்கள் தான் தோணை, 2 பேருமே மியூச்சுவலாக கோஆப்ரேஷனாக ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட மியூச்சுவல் கோஆப்ரேஷனோட அப்படியே மெதுவாக வந்தீங்க அப்படின்னா சக்சீட் ஆகலாம். ஒரு நாளைக்கு ஃபினான்ஷியல் ரீதியாகவும் சரி எக்கனாமிக் ரீதியாக சரி லவ் மேரேஜ் பண்ணிட்டிவே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டா அதுக்கப்புறம் அப்பா அம்மாவும் ஏற்றுக்கிறாங்க, சொசைட்டியும் ஏற்றுக்குவாங்க. ஆமாம், கண்டிப்பாக. அவங்க காசு வந்துட்டா சக்ஸஸ் ஆகிற வரைக்கும் அனுசரித்து போய்த்தான் ஆகும். கண்டிப்பாக சக்ஸஸ் ஆன பிற்பாடுமே அனுசரிச்சு தான் வாழணும். அதுதான் ஃபேமிலி. கண்டிப்பாக அது கிவ் அண்ட் டேக் பாலிசியில தான் இருக்கணும். ஒருத்தர் ஒரு இடத்துல விட்டு கொடுத்தாங்கன்னா இன்னொரு இடத்துல விட்டு கொடுத்தே தான் ஆக வேணும். நான் அந்த இடத்துல விட்டு கொடுத்தல இதே இந்த இடத்துல நீ விட்டு கொடுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி ஒட்டு இருந்தால் அது ஃபேமிலி லைஃப்பை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. கரெக்டு ஜி. எந்த மேரேஜாக இருந்தாலும், லவ் மேரேஜாக இருந்தாலும் சரி, அரேஞ்சு மேரேஜாக இருந்தாலும் சரி, ஸ்ட்ரகிள் இருக்குது எல்லாத்துக்கும். கண்டிப்பாக சேலஞ்சஸ் இருக்குதுன்னா லைஃப்பில் கண்டிப்பாக பெரிய சேலஞ்சஸ் இருக்குது. லவ் மேரேஜ் பண்ணிகளுக்கும் சேலஞ்சஸ் நிறையா இருக்குது, அரேஞ்சு மேரேஜ் பண்ணிகளுக்கும் சேலஞ்சஸ் நிறையா இருக்குது. கண்டிப்பாக என்னன்னா 2 மேரேஜாக இருக்கட்டும், ஒருத்தருக்கு ஒருத்தர் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். கண்டிப்பாக மேச்சுவல் கோஆப்ரேஷன் இருக்கணும். 2. 3வது என்னன்னா, இதுதான் 3வது பெரிய சமாச்சாரம், ட்ரஸ்ட் இருக்கணும். கண்டிப்பாக அவர் ஆண் ஹஸ்பண்ட் மேலே ஒய்ஃப் மேலே ட்ரஸ்ட் வச்சுருக்கணும், ஒய்ஃபு ஆண் மேலே ட்ரஸ்ட் வச்சுருக்கணும் ஹஸ்பண்ட் மேலே. அதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அவன் இதை பண்ணியிருக்க மாட்டான், இல்லை அவன் இதை பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ட்ரஸ்ட் வந்து இருந்தாலே பெண்கள் வந்து பெண்ணோ ஆணோ நம்ம துணை வந்து இதை பண்ணிருக்காது, இவன் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ட்ரஸ்ட் வேணும். அதே மாதிரி இவன் ஏன் பண்ணிருப்பா அப்படிங்கிறதையும் புரிஞ்சு வச்சுக்கணும். எந்த மேரேஜா இருந்தாலுமே இந்த 3 இருந்தா மியூச்சுவல் கோஆப்ரேஷன், மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், மியூச்சுவல் ட்ரஸ்ட் 2 மேரேஜுக்குமே இன்றைய காலகட்டத்தில் மிக மிக அவசியம். பொறுமையா மிக மிக அவசியம். 2 மேரேஜுக்கும் விட்டு கொடுத்து போகணும். பொறுமை ரொம்ப அவசியம். 2 பேர் மேல நம்பிக்கையா இருக்கு, அவ்வளவுதான். அது வந்து சக்சஸ்ஃபுல் உங்களை தேடி வரும். கண்டிப்பா ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய வரதான் செய்யும். அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் தாண்டினாதான் சக்சீட் ஆக முடியும். ஸோ வந்து 2 பேர், அதாவது உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அவங்க தான் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்க தான் இருக்கீங்க. ஃபேமிலிஸ்லாம் நெக்ஸ்ட் தான். ஸோ அது வந்து உங்களாலே ஹேண்டில் பண்ண முடியாதுங்கிற போது தான் நீங்கள் ஃபேமிலி கூட இன்வால்மெண்ட் ஆகி அந்த ப்ராப்ளமை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ லவ் மேரேஜாக இருந்தாலும் சரி, அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் சரி, ஸ்ட்ரகிள்ஸ் இருக்க தான் செய்யும், கான்ஃப்ளிக்ஸ் வரதான் செய்யும், ப்ராப்ளம் நிறைய இருக்கு. சமாளிச்சு தான் வரணும் அடுத்து. ஆமாம், சமாளித்து வர்றது தான் பியூட்டியே. ஸோ அதை தாண்டி வர்றதுக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கும். அந்த டைமை பார்ட்னர்ஸ்க்கு ஸ்பேஸ் கொடுங்க. கண்டிப்பா அந்த ஸ்பேஸும் டைமும் கொடுத்தவங்க தான் இன்னைக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. ஓகே ஜி, பார்ப்போம்.